தேவனுடைய பிரமாணங்கள் இந்த விதவைகள், திக்கற்றவர்கள், அந்நியர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, அவர்களுக்கு வசதி படைத்தவர்கள் வாய்ப்புகளை உண்டு பண்ணி தர வேண்டும் என்று திட்டவட்டமாக போதிக்கிறது. வாய்ப்புகளை உண்டு பண்ணி கீழே கிடக்கிறவனை மேலே கொண்டு வர்றதுக்கு நம்ம ஒரு கருவியாய் விளங்க வேண்டும் என்று வேதவசனம் திட்டவட்டமாக போதிக்கிறது. 24:19 வாசிக்கிறேன். நீ உன் பயிரை அறுக்கையில் உன் வயலில் ஒரு அரிக்கட்டை மறதியாய் வைத்து வந்தாயானால், மறந்துட்டேனா, அதை எடுத்து வரும்படி திரும்பி போக வேணாம், பரவாயில்ல விடுன்றார், வேணுனே விடுன்றார். ஒரு அரிக்கட்டை வச்சுட்டு வந்துட்டாங்க, பரவாயில்ல யாராவது எடுத்துக்கிட்டோம். தாய் தகப்பன் இல்லாத ஒரு பிள்ளை, பசியில் இருக்கிற ஒரு விதவை எடுத்துக்கிட்டோம், அவங்களுக்கு 4 நாளைக்கு வரலாம், அது வச்சுக்கிட்டோன்றாரு. போக வேண்டாம். அப்புறம் என்ன காரணம் சொல்கிறார் பாருங்க. தேவனாய் கர்த்தர் உன் கை பிரயாசத்தில் எல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டு விடுவாயாக. அதையும் எதை கனெக்ட் பண்ணுறாரு பாருங்க. உன் கையின் பிரயாசத்துலலாம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்காகவே நீ மறந்து விட்டுட்டு வந்ததை திருப்பி போய் எடுக்காத, போட்டோம் பரவாயில்ல, அந்த கூடையை அப்படியே அவள் எடுத்துகிட்டு போட்டோம், அந்த அரிக்கட்டை அப்படியே அவள் எடுத்துகிட்டு போட்டோம், அது யாராவது பிள்ளைகள் யாராவது எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டோம் அப்படின்றாரு.